வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. 2 கோடி ரூபாய் கொடுத்து போலியா ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு கையும் களவுமா சிக்கி இருக்காரு நம்ம அண்ணன் விஜய். இன்னொரு பக்கம் டெல்லியில போய் சமரசம் பண்ணி எல்லா தொகுதிகளுக்குமான பணத்தையும் பெட்டியும் வாங்கிக்கிட்டு பல்ல காட்டிட்டு 2 விரல காமிச்சிட்டு வந்திருக்காரு விஜய். இன்னொரு பக்கம் விஜயனுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது இல்லையா, பாஜக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறது நம்ம சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் மறுத்துக்கிட்டே இருந்தாங்களே, அதுக்கான ஆடியோ சிக்கிருக்கு. சிபிஐ வைத்து பாஜக அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது என்பதற்கான ஆடியோ சிக்கிருக்குங்க. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாடு அடுத்த மாசம் தேர்தல், அதுக்குள்ள இன்னும் என்னென்ன 7.5 இழுத்தோடணும், இளவழுத்தோடணும் ஒரு கூட்டம் தயாரா இருக்கு. தெளிவா இருந்துக்கங்க. கடந்த 4 வருஷமா அது பாட்டுக்கு இருந்த தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுதுன்னு ஒருத்தன் போய் அம்பாடுக்கு ரேண்டமா 10 பேரை வெட்டிட்டு போறான். இந்த பக்கம் ஒரு பாப்பா வெளியே போன பிள்ளைய வெட்டி கொன்றான். அதுவும் குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுவும் பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய ஊர்ல சாதிய விஷயமா இது வளர்க்கப்பட்டு இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம கண்ணை மூடிக்கிட்டு பேசுறதெல்லாம் நம்ம விட்டுறணும். இங்கே ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த அரசியல் திட்டமிட்டு ஒரு பதற்றத்தை, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டு பண்ணி கடைசி நேரத்துல மக்களை திசை திருப்புகிற முயற்சி. ஏற்கனவே SIR மூலமாக 1 கோடி ஓட்டை திருடிட்டானுங்க. பாஜக நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு, 1 கோடி ஓட்டை ஆல்ரெடி திருடிட்டானுங்க. ஆல்ரெடி பல திட்டமிடல்களை கலவரத்தை தூண்டி விட்டுட்டு இருக்கிறான். மதுரையில முருகனை வச்சு கலவரத்தை தூண்ட பார்த்தா அரசு அதை தெளிவா ஹேண்டில் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கு. அதை அப்படியே போட்டு அமுக்கி ஒண்ணுமில்லாம ஆக்கிருச்சு. இல்லைன்னா பெரிய மத கலவரமும் வெடிச்சிருக்கும். இப்ப அதெல்லாம் செய்ய முடியலன்னு சாதிய கலவரத்தை தூண்டி விடக்கூடிய ஒரு கேவலமான செயலை பாஜக செஞ்சிட்டு இருக்கு. இன்னும் பாருங்க, இந்த தேர்தல் தொடங்குறதுக்குள்ளேயும் எவ்வளவு பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறாங்க பாருங்க. மக்கள் தெளிவாருங்க. இவ்வளவு நாள் அமைதியா இருந்த தமிழ்நாடு தேர்தல் வரும்போது முகந்தறியாதவர்கள் ரேண்டமா உள்ள போய் வெட்டுறான்னா இவங்களுக்கு எல்லாம் சலச்சவன நம்ம இருக்கக்கூடாது. கரெக்டா நின்று அடிச்சு ஆடி ஜெயிக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரின்னு ஊருக்கே தெரியும். விஜய வேணா டான்ஸை பார்த்து மயங்கி கிடக்கலாம், பேச்சை பார்த்து மயங்கி கிடக்கலாம். எங்க அண்ணன்லாம் யார் தெரியுமான்னு ஒரு கூட்டம் மயங்கி கிடக்கலாம். அவனுக்கு மூளையே கூட இல்லாம இருக்கட்டும். நம்ம யோசிக்கணும். விஜய் ஒரு ஃபோர்ஜரி அப்படின்றதுக்கு பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச ஃபோர்ஜரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஊழல்லாம் எக்கச்சக்கமா பேசிட்டோம். டிக்கெட்டு அவங்க ரசிகர் மன்றத்துக்கு வித்து 3 நாள் வசூல் மட்டும் பல லட்சம் ரூபா ஒரு தியேட்டருக்கு வசூல் செய்யப்படுது. தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் டிக்கெட்ல அவங்க ரசிகர் மன்றம் வசூல் பண்ணது மற்றும் பல கோடி ரூபாய். அப்ப டிக்கெட்ல ஊழல். இவரே 1.5 கோடி ரூபாய் நீதிமன்றம் இவருக்கு ஃபைனை போட்டுச்சு. காரணம் என்ன? 15 கோடி ரூபாய் ஒழிச்சு வச்சிருந்தது. 15 கோடி ரூபாய் வரி கட்டாம ஒழிச்சு வச்சிருந்தது. அதனால இவருக்கு 1.5 கோடி ரூபாய் ஃபைனு. பெரிய காரு, விலை உயர்ந்த காரு 4 கோடி 3 கோடிக்கு வாங்கிட்டு எனக்கு வரி விலக்கு கொடுங்க, டெண்டுல்கருக்கெல்லாம் வரி விலக்கு கொடுத்தீங்கல்ல, எனக்கும் கொடுங்கன்னு கேட்டவர். நீங்க என்ன சொல்றீங்க? பல ஆயிரம் கோடியை விட்டுட்டு மக்களுக்காக வர்றாருன்னு. ஒரு கார் வாங்கினதுக்கே வரி கட்டாம ஏற்றவர். அப்புறம் நீதிமன்றம் கூப்பிட்டு மண்டையில கொட்டு வச்சு 1 லட்சம் ரூபாய் ஃபைனை போட்டு அனுப்பிச்சு விஜய. இதெல்லாம் நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நமக்கு மறதி பெரிய வியாதியா வச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. சொகுசு காரை வாங்கிட்டு மக்களுக்காக வரிய கட்டுறதுக்கே ஏய்ப்பு செய்த ஒரு பீஸ் தான் இவர். இவர் ஊழலை ஒழிச்சு தலைகீழா திருப்ப போறாராம். சரி, இதெல்லாம் தாண்டிங்க, இதெல்லாம் தாண்டி 2014 குமுதத்தை வச்சு ஒரு ஸ்கேம் பண்றாரு. 2014 அடுத்த சூப்பர் ஸ்டார் யார்? இவருடைய படம் எல்லாம் டவுன் ஆயிட்டே போகுது. அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு கலைப்புலி தானு வச்சு ஒரு வேலையை பாக்குறாரு. அங்கேயும் பணம் கொடுத்து, குமுதத்துக்கு பணம் கொடுத்து விஜய் அவர்களும் இவங்களும் சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பை எடுக்கிறாங்க. அதாவது குமுதம் எடுத்த மாதிரி எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பு தமிழ்நாடு பூரா எடுக்கப்படுது. எடுக்கப்பட்ட அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய். பாருங்க, நியூஸ் பேப்பர் கட்டிங்க. இது எவ்வளவு பெரிய ஃபோர்ஜரின்னு அங்க வேலை பார்த்த தம்பி ஒருத்தன் எனக்கு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி பேசியிருக்கான். நாமளும் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கோம். அங்க வேலை பார்த்துட்டு இருந்த தம்பி சொல்லி. ஆனா இன்னைக்கு என்னடானா இவர் யோகியமா நடிக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக்கிறதுக்கு பணம் கொடுத்து உள்ளடி வேலை செஞ்ச ஒரு பீஸு தான், தில்லுமுள்ளு பீஸு தான் இந்த விஜய். சரிங்களா? இப்ப என்ன நடந்திருக்கு? கருத்து கணிப்புன்ற பேர்ல போலியான சர்வேயை வெளியிட லயோலா காலேஜினுடைய முன்னாள் மாணவர்களுடைய அந்த சர்வேயில
2 கோடி கொடுத்து எல்லாத்தையும் மாத்திருக்க. இது பேர அதிர்ச்சியை தமிழ் சமூகத்துக்கு உருவாக்கியிருக்கு. 2 கோடி ரூபாங்க ரிசல்ட். நீ வேற ஒண்ணு சொல்லுன்னு இவர் எப்படிங்க நியாயமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்? காசை கொடுத்து தன்னை சூப்பர் ஸ்டார்னு அறிவிச்சுக்கிட்டவரு, தன்னுடைய பிஏவா இருந்தவருக்கே காசை கொடுத்து அவரை ப்ரொடியூசர் மாதிரி வேஷம் போட வச்சு தன்னுடைய சம்பளத்தை தானே ஒசத்திக்கிட்டவரு, வரி கட்டாம ஏய்ப்பு செய்து 1.5 கோடி ரூபாய் வருமான வரித்துறை இவருக்கு ஃபைன் போட்டிருக்கு, நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. அப்ப வரி கட்டாம ஏய்ச்சவரு, டிக்கெட்டை வச்சு பிளாக் டிக்கெட்ல கோடி கணக்கில் சம்பாரிச்சவரு, கருப்பு பணமா சம்பளத்தை வாங்கினவரு, இதெல்லாம் தாண்டி காசை கொடுத்து கருத்து கணிப்பு வெளியிட வச்சுக்காரு 2 கோடி ரூபாய். லயோலா காலேஜினுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வருஷ தேர்தல் தோறும் வெளியிடுவது நம்ம பார்த்திருக்கோம். அது 2016 அது மாறுது. அத ஒரு அமைப்பா மாத்துறாங்க. இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு நிறுவனமா ஒரு அமைப்பா மாத்தி அது புள்ளி விவரங்களை கருத்து கணிப்புல எடுக்குது. அதனுடைய தலைவர் தான் திருநாவுக்கரசு ஒரு ஆளு. ஃபோர்ஜரி 1ஆம் நம்பர் ஃபோர்ஜரி திருநாவுக்கரசு. ஏன் சொல்றேன்றீங்களா? இவர் தான் போன முறை கருத்து கணிப்பு வெளியிடும் போது காவல்துறை என்னை இப்படி பண்ணிருச்சு, அண்ணாமலைய 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்பாரு. எங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கோயம்புத்தூர்ல ஜெயிப்பாரு அப்படின்னு கருத்து கணிப்பு வெளியிட்டவர். 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசம், 1 கோடி பே அந்த கதை தான். இவன் தான் இப்ப ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டு இருக்காப்ல. அதுல என்ன சொல்றாரு? முதலமைச்சரா வர்றதுக்கான வாய்ப்பு 2 பேருக்கு இருக்கா. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கான், அப்புறம் விஜய்க்கு இருக்கான். விஜய்க்கு யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்டெல்லாம் பயங்கரமா இருக்கான். 80 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட் இழக்கும். எத்தனை தொகுதி? 80 தொகுதிகள்ல அதிமுக டெபாசிட் இழக்கும். சரி, எந்தெந்த தொகுதியா அப்படின்னு கேக்குறாங்க பத்திரிகையாளர். எந்தெந்த தொகுதி? நீ கருத்து கணிப்பு எடுத்துதானே பேசுற. எந்த அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, அடுத்தன்னு சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏன் கேட்கிறேன், அதெல்லாம் ஏன் கேட்கிறேன்னு பதறாரு. அதுல நியூஸ் தமிழ்ல ஒரு பாப்பா, ஒரு தங்கச்சி, ஒரு சின்ன பொண்ணு, மகள் வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வச்சு செஞ்சு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு தானே படிச்சிருக்காங்க பத்திரிகையாளரா, அதுக்கு தானே விருப்பப்பட்டு போறாங்க, அதிகாரத்துக்கு எதிராக குரல் இருக்கணும்னு. அந்த பொண்ணு பேரு லதா. அந்த பொண்ணு கேள்வி கேட்கிறாங்க. எதன் அடிப்படையில இந்த கருத்து கணிப்பு? அதுல முக்கியமான இன்னொரு கேள்வி, விஜய் கிங் மேக்கரா வருவாராம். 2வது விஷயம் என்னன்னா, அதிமுகவும் திமுகவும் பெரிய பின்னடைவை சந்திக்குமா. இப்படி ஒரு கருத்து கணிப்பை எவனுமே கொடுத்துக்க முடியாது. அதிமுகவும் திமுகவும் பின்னடைவை சந்திக்கும், ஆட்சிக்கு வர முடியாது. விஜய் கிங் மேக்கரா வருவாரு, யங்ஸ்டர்ஸ் ஓட்டெல்லாம் அவருக்கு தான். அதிமுக 80 தொகுதிகள்ல டெபாசிட்ட காலி பண்ணும். டிவிக்கே 50 தொகுதியில சாலிடா ஜெயிப்பாங்களாம், 80 தொகுதிகள்ல 2வது இடத்துக்கு வருவாங்களாம். அப்புறம் எப்படி கிங் மேக்கரு? 50 தொகுதியில தான் ஜெயிப்பானா, ஆனா 80 தொகுதியில 2வது இடத்துக்கு வருவானா, ஆனா இவன் தான் ஆட்சி அமைப்பானா. இது என்னடா கருத்து கணிப்பு? திருநாவுக்கரசு காசுக்கு தின்றதுக்கு வேற பேரு. அதுல அந்த பொண்ணு கேள்வி கேட்கிறாங்க லதா, அது எப்படிங்க கூட்டணின்னு போட்டிருக்கீங்க? அவருக்கு யாருமே கூட்டணி இல்லையே. விஜய் இன்னைக்கு வரையும் கூட்டணி யாருமே, அவரும் கடை விரிச்சு கூவி கூவி அழைச்சாரு, ஒரு பையன் நம்பல. ஏன்னா நிரூபிச்சாதான் நம்புவாங்க. நீ தேர்தலுக்குள்ளே நிக்காம வார்டு மெம்பரா கூட ஜெயிக்காம நின்றுட்டு கூவி கூவி கடை வித்தீங்கன்னா வருவானுங்களா? நீ நம்பிக்கை ஏற்படுத்தணும். அதெல்லாம் சுத்தமா போச்சு. நம்பிக்கை ஏற்படுத்தல, மரணத்திற்கு படுகொலைக்கு பொறுப்பேத்துக்கல, உங்களால கூட்டம் சேர்ந்து 41 பேர் செத்ததுக்கு குற்ற உணர்வு இல்ல. 3 நாள் கழிச்சு அதை திசை திருப்பி ஆளுகிற அரசின் மேல போட்டீங்க, அது கேவலமான அரசியல். அதுக்கப்புறம் சொந்த இணையர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது, அதெல்லாம் மேட்ரே இல்ல அப்படின்னு நொட்டாங்கையில தட்டிட்டு போறீங்க. அப்ப சொந்த வாழ்க்கைய நொட்டாங்கையில தட்டி பெத்த பிள்ளைங்களை தெருவுல நிப்பாட்டிட்டு பிடிச்சவங்களோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம், அது ஒரு பர்சனல் தான். அரசியலுக்கு வந்துட்டா கேள்வி கேட்போம். நீ எல்லாம் எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற. நீ ஜெயிப்பியா கிங் மேக்கரா? கூட்டணிக்கு ஒரு வயலு வரல, அங்க கடை காத்தாடிட்டு கிடக்குது. இவரு கிங் மேக்கரா? அதுல கூட்டணின்னு போட்டு வேற இது பண்ணாங்க. அந்த பொண்ணு கேட்கறாங்க கூட்டணி எப்படி போட போச்சு? அதுலதான் கூட்டணியே கிடையாது. நாத்தாக்கா, நாம் தமிழர் கட்சி, அதுக்கும் கூட்டணி கிடையாது. அவங்களும் வருஷம் பூரா தனியா தான் நிற்கிறாங்க. இவருக்கு கூட்டணி கூவி அழைச்சே யாரும் வரல. அப்புறம் எப்படி கூட்டணின்னு போட்டு நீ கருத்து கணிப்பு எடுப்ப அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல முடியாம எந்திரிச்சு கதற ஆரம்பிக்கிறான். தாளு எந்திரிச்சு கத்துறான், கதறான். அதுவும் அந்த பொண்ண பாப்பான்றான், மேடம்ன்றான், என்னம்மான்றான், அந்தம்மா.
என்ன உங்களுக்கெல்லாம் பத்திரிக்கைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஜெயிச்சு நின்னுச்சுன்னா உன்னெல்லாம் கேள்வி கேட்டுச்சுன்னா நீங்க நொட்டாங்கையில டீல் பண்ணுவீங்களோ? அடிச்சு மூஞ்சிய பேத்து அந்த பிள்ளை அனுப்பியிருக்கு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எந்திரிச்சு ஓடி இருக்கானுங்க. ஏன்னா அவ்வளவும் ஃப்ராடு. அப்புறம் தான் விசாரிக்கிறானுங்க. 2 கோடி ரூபாய் வாங்கியிருக்கான் இந்த திருநாவுக்கரசு. அந்த கும்பல் வாங்கி பிரிச்சிருக்கு 2 கோடி ரூபாய். பேரம் பேசி விஜய் தான் பெருசா வந்து ஜெயிப்பாரு, அவர் தான் கிங் மேக்கர் அப்படின்னு உருட்டி விட்டுருக்கான். பாருங்களேன். நாம் தமிழர் கூட்டணி அதை போட்டிருக்கேன் பாப்பா. அது திமுக கூட்டணி சேருது, அது உங்க பார்வை தவறு. அது கேளுமா, என்ன பேச விடுமா, என்ன பேச விடுமா, என்ன பேச விட்டு உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான பார்வை இருக்கு. பாப்பா பாப்பா 26 வருஷம் உங்களுக்கு ஒரு கட்சி சார்பான சிந்தனை தொகுதியில் எடுக்கப்பட்ட கலாய்வை நான் விடப்பட்டிருக்கேன். சரியா? ஒவ்வொருத்தரும் உள்நோக்கத்தில் கட்டினா அது வாங்க மாட்டேன். பாத்தீங்களா, அந்த பாப்பா அந்த பொண்ணை அடிச்சு ஓட விட்டுருக்கு. அவன் ஆளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் அந்த பொண்ணுகிட்ட. இங்கெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைப்பா உங்களுக்கு. ஆக நல்லா தெரிஞ்சுக்கங்க தோழர்களே. 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு போலியான கோல்மாலான தில்லுமுள்ளான கருத்து கணிப்பை வெளியிட முடியும்னா நாளைக்கு என்ன வேணாலும் செய்வானுங்க. 41 பேரை கொண்டு விட்டே அதை திசை திருப்பி நல்லவனாக முடியும்னா நாளைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்களை முடிச்சு விட்டுட்டு நல்லவனாயிட்டு போயிடுவான். அதை நம்ம 10 பேர் இருப்பான். பொன்னாட்டிய கூட ஒரு பெண் பிள்ளைங்க சொல்லுதுங்க. அப்ப எந்த இடத்துக்கும் தயாரா இருக்கான் அந்த விஜய். கேடுகட்ட ஒரு சங்கி. சங்கிகளை விட கேடுகட்டவா இன்னொரு விஷயத்த சொல்ல போனா ஆபத்தானவர்கள் இந்த கும்பல். இந்த லட்சணத்துல நேத்து எங்க போனாரு? டெல்லிக்கு போனாரு. எதுக்கு? சிபிஐ விசாரணைக்கு. சிபிஐ விசாரணை எதுக்கு கோர்றாங்க? 41 பேருடைய மரணத்திற்கு வாயை மூடிக்கிட்டு திசை திருப்பிட்டு கோர்ட்ல போய் நின்றுட்டு இது ஒரு விபத்து, நாங்க ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுல. நேத்து விசாரணைக்கு போயிருக்கல, 41 பேருடைய மரணத்துக்கான விசாரணை. நீ சிக்கி சீரழியில அந்த விசாரணை. இந்த விசாரணையில போய் கை காமிச்சிருக்காரு அண்ணே. அப்படியே மேல வந்து டாப்பை ஓபன் பண்ணிட்டு அப்படி நின்று அப்படியே கார்ல கைய காமிச்சிட்டு வந்திருக்காரு பாருங்க. கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையானே, கொஞ்சம் கூட மனசாட்சி உறுத்தல. 41 பேரை வங்கோலையா கொண்டு விட்டு ஏழை எளிய உழைக்கிற மக்கள்கிட்ட காசை கொடுத்து வாயடிச்சு விட்டு கொஞ்சம் கூட உறுத்தல உங்களுக்கெல்லாம். கார்பரேட் கிரிமினல்ஸ் ரொம்ப மோசமானவர்கள். இதுக்கு இடையில நாங்கெல்லாம் போகல, நாங்கெல்லாம் எங்ககிட்டலாம் பாஜக ஒன்னும் பேசல, பாஜகவுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல ஆவுன்னு உருட்டினானுங்கல்ல. கடைசியில பார்த்தா அவசர அவசரமா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டியிருக்கானுங்க. அவசர அவசரமா மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கு. பாஜகவோடு கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல பாஜக நமக்கு சிபிஐ மூலமா நெருக்கடி கொடுக்குது, அதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க இதை குறித்து வெளியே பேசக்கூடாது, எதை பாஜக கொடுக்குற நெருக்கடியே பேச மாட்டானா. ஏன்னா இதுக்குடா நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்து தாலி எடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கோபம் வருதுங்க. இதுங்களெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பெரிய கொடூரமான பாஜகவை எதுக்கு இருப்பலா இந்த நாய் நரிங்களெல்லாம் எதிர்த்துட்டு இருக்கிற ஒரு சூழலுக்கு நம்மளை தள்ளி விட்டுருக்கானுங்க. இவங்கெல்லாம் பீஸே கிடையாது. பாருங்க, கேளுங்களேன். அதை நெருக்கடி பண்றாங்க சார். என்டிஏல ஜாயின் பண்ண சொல்லி சிபிஐ என்கொயரியில இருந்து நெருக்கடி பண்றதா வந்திருக்கு. அதுதான் தகவல். ஸோ அது ரிலேட்டடாக தான் மாவட்ட செயலாளர்கள் கூப்பிட்டு லைக் இந்த இஷ்யூனால வந்து யாரும் எதுவும் எங்கேயும் பேசிடக்கூடாது, எதை பற்றி எதுவும் சொல்லிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் கூட்டணிக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவ் இதுவுமே அப்ரோச்சுமே வந்து வரல சார். ஸோ இவங்க தனித்து தான் நிற்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ வரைக்கும் நியூஸ். கேட்டிங்களா? அப்போ இவங்களை நிர்பந்தப்படுத்தி பயமுறுத்தி டெல்லியில டீல் பேசிட்டு இருக்கு இந்த கூட்டம். எல்லாத்தையும் திசை திருப்பி காசை கொடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு சமாளிக்கலாம்னு நினைக்கிறாங்க தோழர்களே. அரசியல் நம்ம அடி கட்டுமானம். வாழ்க்கையில நாளைக்கு நம்ம எப்படி இருக்க போறோம்னு தீர்மானிக்கிற கட்டுமானம். விஜய் மாதிரியான தற்குறிகளோ பாஜக மாதிரியான பாசிஸ்டுகளோ தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்தானவர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க.